வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஃப்ளீட் எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃப்ளீட் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் ஃப்ளீட் இருக்குது. நைஃப் ஃப்ளீட், பாக்ஸ் ஃப்ளீட், அது மாதிரி ரெண்டு டைப்ல ஃப்ளீட் இருக்கு. நம்ம ஃப்ளீட்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கர்ட்டு, ஃப்ராக் அது மாதிரி எல்லாமே ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஃப்ளீட் வந்து நிறைய யூஸ் பண்ணுவோம். ஃப்ளீட் பார்த்தீங்கன்னா ஹிப்பு வந்து நம்மளுக்கு வந்து ஃபிட்டிங் ஆகும். அதே டயத்துல கீழே வந்து அந்த பாட்டம் லைன் எல்லாம் வந்து அந்த ஃபிளார் எல்லாமே பெரிய சைஸ்ல அழகா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஃப்ளீட் வச்சு ஸ்டிச் பண்றோம். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இப்ப சாரீல எல்லாமே அந்த ஃப்ரில் மாதிரி வைக்கிறது எல்லாமே இப்ப நிறைய சாரீல எல்லாமே அது ரொம்ப ஃபேஷனா இருக்குது இப்போதைய டைட்டில் எல்லாமே. அது மாதிரி கூட நீங்க இந்த ஃப்ளீட் எல்லாமே வச்சுக்கிட்டு ஓரத்துல எல்லாமே நம்ம ஈகோ ஸ்டிச் மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு சாரீ எல்லாமே நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம். அதோட நம்மளோட பிளவுஸோட ஸ்லீவ்ல எல்லாமும் பாத்தீங்கன்னா ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணிட்டு கீழே அந்த முடிகிற இடத்துக்கிட்ட இதே மாதிரியே நம்ம வந்து ஃப்ரில் வச்சு ஸ்டிச் பண்ணாலுமே ரொம்ப அழகா இருக்கும் பிளவுஸ் எல்லாமே கூட. இப்ப ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நைஃப் ஃப்ளீட் எப்படி வந்து ஸ்டிச் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு வந்து நம்ம முதல்ல பாத்தீங்கன்னா ஒரு இன்ச்ல வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு இன்ச்சில் அந்த ஃப்ளீட் வேணாலும் ஒரு இன்ச் வச்சுக்கலாம், இல்லை 1.5 இன்ச்சோ 2 இன்ச்சோ. உங்களுக்கு வந்து இப்போ 1/2 இன்ச் சின்ன ஃப்ளீட்டாக வேணும் அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா ஒரு 1/2 இன்ச் ஃப்ளீட் கூட நீங்கள் வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவில் இன்ச்சஸில் வேணுமோ அது மாதிரி டைப்பில் வந்து நம்ம அந்த ஃப்ளீட் வச்சுக்கலாம். நம்ம இப்போ எல்லாமே ஒரு இன்ச் இருக்கிற மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை வந்து எப்படி நம்ம வந்து இப்போ ஃப்ளீட் வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தா முதல்ல வந்து இந்த 1 இன்ச் நம்ம மார்க் பண்ணியிருக்க இடத்துல இருந்து சென்டர்ல வந்து இந்த இன்னொரு 2வது இன்ச் மார்க் பண்ண இடத்துல இந்த ஒரு லைனை விட்டு உள்ளுக்குள்ள இந்த ஒரு லைன் போற மாதிரி வச்சு இந்த மூணாவதுல நம்ம மார்க் பண்ணியிருக்கிற இன்ச்சஸ்ட நம்ம வந்து பின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அடுத்ததும் பாத்தீங்கன்னா இந்த மார்க் பண்ணியிருக்க இடத்துல இருந்து நம்ம வந்து உள்ளுக்குள்ள வந்து ஒரு மார்க் வந்து போற மாதிரி பார்த்து நம்ம வந்து பின் பண்ணிக்கலாம். நம்ம இது மாதிரி வந்து பின் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணோம்னா கரெக்டா அழகா வரும். இதே நம்ம வந்து மிஷின்ல வச்சுக்கிட்டே நம்ம ஒரு ஃப்ளீட்டா வைக்கும் போது கொஞ்சம் கரெக்டான ஷேப் இல்லாம கொஞ்சம் இது இல்லாம இருக்கும். அதனால நம்ம இது மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ளீட்டை வச்சு பின் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது மாதிரி நம்ம பின் பண்ணிக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னாலும் இப்படி வந்து இன்னொரு மெத்தடுமே இருக்குது. நம்ம இந்த நைஃப் ஃப்ளீட் வந்து ஸ்டிச் பண்றதுக்கு இப்படி வந்து 1 இன்ச்ல அது மாதிரி ஒரு ஸ்ட்ரிப் வந்து நீங்க கட் பண்ணீங்க. 1 இன்ச்ல வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிப் வந்து நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த ஸ்ட்ரிப்பை வந்து நம்ம இது மாதிரி உள்ளுக்குள்ள வச்சு இந்த ஸ்ட்ரிப் அளவுக்கு வச்சுட்டு கூட நீங்க அதுக்கப்புறம் வந்து இப்படி பின் பண்ணிக்கிட்டு எடுத்துக்கலாம். இது நீங்க வந்து மார்க் பண்ணாம கூட செய்யறதா கூட நீங்க செஞ்சுக்கலாம். இது மாதிரி ஒரு டைப்மே இருக்குது. நீங்க வந்து எந்த டைப் வந்து உங்களுக்கு வசதியா இருக்கோ அது மாதிரி நம்ம வந்து வச்சு பின் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ வந்து எல்லாமே பின் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது மேலே அப்படியே லைன் ஒட்டின மாதிரி ஒரு 1/2 இன்ச் அது மாதிரி இருக்கிற மாதிரி வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்போதான் நீங்க வந்து மேலே வந்து யோக்கோடையோ இல்லை வந்து மேலே வந்து இப்போ பட்டி எல்லாமே வச்சு ஸ்டிச் பண்றீங்கனாலும் நம்ம அந்த அளவுக்கு இடம் விட்டுட்டு தையல் போட்டுக்கலாம். நம்ம இப்போ மேலே இந்த நைஃப் ஃப்ளீட்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து 3 இன்ச் வந்து மார்க் பண்ணிருப்போம். அந்த 3 இன்ச் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அது 1 இன்ச்சா மாறிடும். இப்ப நீங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் இப்ப மெட்டீரியல் எல்லாமே நீங்க எடுத்துக்கணும். இப்ப உங்களுக்கு வந்து அந்த ஹிப் சைஸ் வந்து இப்ப ஒரு 20 இன்ச் அது மாதிரி இருக்குன்னா நீங்க வந்து அதுக்கு வந்து 60 இன்ச் அது மாதிரிலாம் நீங்க வந்து மெட்டீரியல் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த 20 இன்ச் வந்து கரெக்டா இருக்கும். இந்த டைப்ல வந்து நம்ம ஸ்டிச் பண்ணோம்னா இது மாதிரி நம்மளுக்கு வரும். இது எல்லாமே இப்போ நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நீங்க வந்து இந்த ஃப்ளீட்லாம் வச்சு முடிச்சு பின் பண்ணிட்டு ஒரு டைம் வந்து அயன் பண்ணிட்டு கூட நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அடுத்தது நீடில் இன் பண்ணிட்டு ஒரு பேக் ஸ்டிச் நம்ம போட்டுக்கிட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம முடிக்கும் போதும் ஒரு லாக் ஸ்டிச் போட்டு முடிச்சுப்போம். இப்போ நம்ம வந்து இந்த பின் எல்லாமே எடுத்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டிச் பண்ணோன்னா இது மாதிரி தான் அந்த ஃப்ளீட் எல்லாமே அழகாக இருக்கும். எல்லாமே நம்ம வந்து அந்த மார்க் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணுறதுனால இது ஒன்று போலவே ஒரே மாதிரியே இருக்கும் எல்லாமே அழகாக. இப்போ நம்ம வந்து நைஃப் ஃப்ளீட் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறத பார்த்தோம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பாக்ஸ் ஃப்ளீட் வந்து எப்படி வந்து ஸ்டிச் பண்ணலாங்கிறத பார்க்கலாம்.
இப்போ பாக்ஸ் ஃப்ளீட்டுக்குமே பார்த்தீங்கன்னாலும் அதே மாதிரியே தான் ஒரு இன்ச்சில் வந்து இப்படி மார்க் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாமே. இப்போ நம்ம வந்து எல்லாமே ஒரு இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் வந்து இப்போ எப்படி வச்சு நம்ம பின் பண்ணிக்கணும்னா, இந்த பக்கம் இது 1 2 3 இன்ச், இந்த 3வது இன்ச்லேருந்து இப்படி எடுத்து இப்போ சென்டரில் இந்த ஒரு மார்க்கிங் இருக்கிற மாதிரி வச்சு இந்த சைடை இப்படி பண்ணிக்கணும். வச்சு இப்படி வந்து பின் பண்ணிக்கலாம். நம்ம வந்து நைஃப் ஃப்ளீட்டுக்கு எல்லாம் இப்படி ஒன்று போலே வச்சோம். இது வந்து இப்படி ஆப்போசிட் சைடில் வந்து நம்ம அந்த ஃப்ளீட்டை வைப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடம் இப்படி மார்க் பண்ணியிருக்கிறதுலேருந்து ஒரு மார்க்கிங் விட்டு அடுத்த மார்க்கிங்கில் வச்சுக்கணும். வச்சுட்டு நம்ம இப்படி பின் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வச்சு ஒரு மார்க்கிங் விட்டு இப்போ இன்னொரு மார்க்கிங்கில் போய் இப்படி வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம இப்படி பின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இப்படி ஆப்போசிட்டா இப்போ நம்ம வந்து இந்த 2 ஃப்ளீட் வச்சுட்டோம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த 3வது ஃப்ளீட்டு இந்த உள்ளுக்குள்ள வந்து ஒரு கோடு இருக்கிற மாதிரி வச்சு நம்மளுக்கு இது ஒரு கோடு இருக்கு, இந்த இடத்துல இருந்து வச்சு இப்படி வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம இப்படி பின் பண்ணிப்போம். அதே மாதிரி இதுலயும் பார்த்தீங்கன்னாலும் இந்த உள்ளுக்குள்ள வந்து ஒரு கோடு இருக்கிற மாதிரி நம்ம இப்படி வந்து கரெக்டாக பார்க்கும்போது எல்லா பாக்ஸுமே நம்மளுக்கு வந்து இப்படி கரெக்டாக இருக்கான்னு ஒரு டைம் வந்து நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். இது மாதிரி தான் அந்த பாக்ஸ் ஃப்ளீட் வரும். இப்போ நம்ம வந்து இதில் ஒரு 1/2 இன்ச் அது மாதிரி மேலே விட்டு நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுட்டரை இறக்கி விட்டுட்டோம். நம்ம நீடில் இன் பண்ணிக்கிட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டு நம்ம தொடங்கிக்கலாம். நீங்கள் கையாலையும் கொஞ்சம் டைட்டாகவும் பிடிச்சிங்க, ஏன்னா கொஞ்சம் பின் பண்ணியிருந்தாலும் கொஞ்சம் விலகிடுங்கிறதுக்காகவும் கையாலையும் கொஞ்சம் டைட்டாக நம்ம பிடிச்சிக்கலாம். முடிக்கும் போது ஒரு லாக் ஸ்டிச் போட்டு நம்ம முடிச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து பாக்ஸ் ஃப்ளீட் வந்து இப்போ ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் நம்மளுக்கு வந்து இந்த பட்டு பாவாடைக்கெல்லாமே ஸ்டிச் பண்ணும்போது இந்த பாக்ஸ் ஸ்டிச்சை தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இப்போ இது ரெண்டுத்துக்கும் மத்தியில் இப்படி இந்த 2 ஃப்ளீட்டையும் எடுத்து வச்சு இப்படி நீங்கள் வந்து ஒரு சென்டரில் கொஞ்சம் தூரம் வரைக்கும் அப்படி ஒரு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து அந்த ஹிப்பு கிட்ட நல்லா நீட்டாக அழகாக இருக்குங்கிறதுக்காக அது மாதிரி கூட நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ வந்து பாக்ஸ் ஃப்ளீட் வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். இந்த பாக்ஸ் ஃப்ளீட் பார்த்தீங்கன்னா இப்படி மேலே பார்க்கறதுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரியும் உள்ளுக்குள்ள எல்லாமே ஒரு அழகாக இப்படி ஒரு ஃப்ளீட் மாதிரி இல்லாமல் நம்மளுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த பாக்ஸ் ஃப்ளீட்டு. இது நீங்கள் வந்து இதுதான் நம்மளோட வந்து மேல் பக்கம் உள்ள பாக்ஸ் ஃப்ளீட். இதே நீங்கள் வந்து இப்போ ரிவர்ஸில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இந்த இன்வெர்டட் பாக்ஸ் ஃப்ளீட். இதுதான் வந்து பேக் சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம உள் பக்கம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த இன்வெர்டட் பாக்ஸ் ஃப்ளீட். உங்களுக்கு எந்த ஃப்ளீட் வந்து பிடிச்சிருக்கோ அது மாதிரில வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ வந்து பாக்ஸ் ஃப்ளீட்டும் நைஃப் ஃப்ளீட்டும் எப்படி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணலாங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தோம். இப்போ வந்து பாக்ஸ் ஃப்ளீட்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து பட்டுப்பாவாடெல்லாம் ஸ்டிச் பண்ணுறோம்னா இது வந்து இந்த பாக்ஸ் ஃப்ளீட் வந்து ரொம்ப அழகாகவே இருக்கும். அதே டயத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வெஸ்டர்ன் வேர்லாம் ஸ்டிச் பண்ணுறோம்னா இப்போ ஸ்கர்ட்டுக்கு இப்போ அம்பர்லா ஸ்கர்ட்லாம் வெஸ்டர்ன் வேர்ல வந்து ஸ்டிச் பண்ணுறோம்னா இந்த இன்வெர்டட் பாக்ஸ் ஃப்ளீட் பார்த்தீங்கன்னா இப்போ வெஸ்டர்ன் வேர்ல இருக்கிற சர்க்கிள் ஸ்கர்ட் நார்மலான ஸ்கர்ட் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த இன்வெர்டட் பாக்ஸ் ஃப்ளீட் வந்து ரொம்ப அழகாவே இருக்கும். இப்போ வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம் எல்லாமே ஸ்டிச் பண்றீங்கனாலும் இந்த இன்வெர்டட் பாக்ஸ் ஃப்ளீட்டை வந்து வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணோம்னா பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம வீக்லி அப்லோட் பண்ற வீடியோஸ் நோட்டிபிகேஷன் வரணும்னா நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எப்பொழுதும் போல கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. அடுத்தடுத்த வீடியோவை நான் கிளியர் பண்றேன். தேங்க்யூ ஸோ மச்.